தம்பியோட மச்சான் இது மாதிரி உன் பொண்டாட்டி 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு விடு, 10 நாளைக்கு வச்சு தள்ளி போடுறான் அப்படின்னு இருக்காங்க. என் தம்பி போன் அடிச்சிருக்கான், மச்சானுக்கு போன் அடிச்சிருக்கான், ஸ்கூல் திறக்குற ஏன் புள்ளியில அழுப்புறான்னு கேட்டான். சிவாசலில இருந்து என் தம்பி பொண்டாட்டி காணிஷ் கால் போட்டு கடலூர் ஜிஹெச்ல குழந்தை இறந்துருச்சு. கடலூர் எங்க தேடி பார்த்தோம், விடிய விடிய நாங்க தேடணும். பஸ்ல ஒரே இது எங்க தம்பி புட்டு புள்ளிய வந்து அத்தன்னு கத்துச்சு. புள்ள கத்துனானா போய் நாங்க எல்லாருமே பார்த்தோம்னா புள்ள கையில தொங்குச்சு, தோண்டு போய் இப்படி தொங்குச்சு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கேஆரூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மனைவி பச்சையம்மாள். இவர்களுக்கு 2 ஆண் 2 பெண் என 4 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் பாலமுருகனுக்கு கடந்த மாதம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பச்சையம்மாளின் சித்தப்பா மகனான ஜீவா திண்டிவனத்தை சேர்ந்தவர். ஆடூர் கிராமத்திற்கு வந்து பச்சையம்மாள் மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தன் சொந்த ஊருக்கு சென்று அவர் வீட்டில் வைத்துள்ளார். பாலமுருகனின் உறவினர்களை நேற்று தொடர்பு கொண்ட ஜீவா தான் வீட்டில் இருந்த 4 வயது பெண் குழந்தை ரோசினி இறந்துவிட்டதாகவும் பச்சையம்மாளோடு கடலூருக்கு பஸ்ஸில் வருவதாகவும் கூறியுள்ளார். ரோசினியின் தாய் பச்சையம்மாள் இறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு கடலூரில் சுற்றித் திரிந்துள்ளார். ஜீவா அங்கு வரவில்லை. பச்சையம்மாளை கண்டுபிடித்த உறவினர்கள் அவரை கடலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பச்சையம்மாளிடம் கடலூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த 4 வயது பெண் குழந்தையை தோளில் சுமந்தபடி கடலூரில் சுற்றி வந்த தாயால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 35 நாள் ஆகுது சார், 35 நாள் ஆகுது. என் தம்பிக்கு ஆபரேஷன், எங்க கூட பிறந்த தம்பிக்கு ஆபரேஷன். அப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு நல்லபடியா இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தம்பியோட மச்சான் ஏன்னா சின்ன மாமனார் பையன் பொண்டாட்டி புள்ளியும் அங்கே வந்துருக்குறாங்க. 2 பேருமே ஆடூருக்கு வந்துருக்குறாங்க. ஆடூருக்கு வந்து மச்சான் இது மாதிரி உன் பொண்டாட்டி 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு விடு, 10 நாளைக்கு வச்சு தள்ளி போடுறான் அப்படின்னு இருக்காங்க. இல்லப்பா நான் உடம்பு சரியாம இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துரும், நீ பயிற்சி போற இல்லை நான் 10 நாள் வச்சு தள்ளி போடுறான்னு சொல்றாங்க. என் தம்பி நம்பி சரி சின்ன மாமனார் பையன் தானே என்னத்தை செஞ்சுட்டு போறான்ட்டு 3 புள்ளியில ஒப்படைச்சு அழிச்சிட்டு போய் 10 நாள் செண்டு அழிச்சிட்டு விட்டு வந்து விடணும். 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் செண்டு என் தம்பி போன் அடிச்சிருக்கான், மச்சானுக்கு போன் அடிச்சேன். என்னப்பா ஸ்கூல் திறக்குற ஏன் புள்ளியில அழுப்புறான்னு கேட்டுறான். இல்ல நான் 1000 ரூபாய் பணம் கொடுத்து 3 புள்ளியில அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி எங்க அனுப்பிவிட்ட, எங்க போச்சுன்னு தெரியலண்டா. சரி இவ கடலூர்ல தானே வந்திருப்பா அப்படின்னு கடலூர் பாண்டிச்சேரி தேவனப்பட்டம் தேடாத இடம் இல்ல. 25 நாளை என் தம்பி என் தங்கச்சி எங்க அம்மா எங்க அப்பா தேடாத ஒரு இடம் இல்ல, தேடி பார்த்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு 10 நாள் முன்னாடியே தம்பி விழுப்புரம் நீ போ, அவன் அங்கதானே இருக்கிறான்றான், விழுப்புரம் போய் உன் மச்சான போய் கேரு. உன் மச்சான கேட்டா புள்ள எங்க இருக்கு தெரியும், அக்கம் பக்கம் சொன்னாங்க இவன் வந்திருக்கலாம் போயிருக்கான்னு தெரியும்னா. சரிக்கா நான் போறேன்க்கா அப்படின்னா. நேற்று 9 மணிக்கு சிவாசலில இருந்து என் தம்பி பொண்டாட்டி காணிஷ் கால் போட்டு கடலூர் ஜிஹெச்ல குழந்தை 3 வயசு குழந்தை இறந்துருச்சு. சித்தி நான் வச்சிட்டு இருக்கிறாண்டி என் சின்ன தங்கச்சிக்கிட்ட காணிஷ் கால் போட்டு பேசினான். என் சின்ன தங்கச்சி என்ன சொல்லிச்சு, எங்கடி இருக்கிறேன்றது கடலூர் ஜிஹெச்ல இருக்கிறேன். சரி நீ அங்கே இரு, நீ பதட்டம் பண்ணாத, அங்கே இரு, நாங்க எல்லாரும் கிளம்பி வரும்னு வந்தோம். நாங்க எல்லாருமே கிளம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிம்பி எல்லாம் ஒரு 11 மணிக்கு ஜிஹெச் வந்து போட்டோம். இன்ன ஊர் இறந்துச்சு, இத்தனை மணி எங்களுக்கு போன் வந்துச்சுன்னு கேட்டோம். இல்ல வரலமான்னுட்டாங்க. சரி திரும்பி நாங்க ஒரு 10 ஆட்டோ எடுத்துட்டு கடலூர் எங்க தேடி பார்த்தோம், விடிய விடிய நாங்க தேடணும். தேடின பிறகு கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தேடின பிறகு சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இன்னொரு வாட்டி நம்ம போய் ஜிஹெச்ல பாக்கலான்னுட்டு நாங்க கிளம்பி வந்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம காய்கறி மார்க்கெட் இருக்குல்ல அதுக்கு நேரம் வந்தோம். பஸ்ல ஒரே இது எங்க தம்பி புட்டு புள்ளிய வந்து அத்தன்னு கத்துச்சு, அப்பான்னு கத்துச்சு. என்ன நம்ம தம்பி விட்டு புள்ள கத்துதுன்னுட்டு நாங்க என்ன செஞ்சோம், நாங்க 4-5 பேர் செவரி ஏறி குதிச்சு பார்த்தோம். அந்தாண்ட பஸ் இந்தாண்ட புள்ள கத்துனானா போய் நாங்க எல்லாருமே பார்த்தோம்னா புள்ள கையில தொங்குச்சு, தோண்டு போய் இப்படி தொங்குச்சு. நாங்க கேட்டோம் என்னடி பிள்ளைக்கு என்னடி ஆச்சுன்னோம். உடனே என் தம்பி விட்டு புள்ளிய அத்தை ஜீவான்ற பையன் நைட்டு நம்ம பாப்பாவை அடிச்சு கொன்னா என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு என் தம்பி விட்டு புள்ளியோ 10 வயசு பையனும் 5 வயசு பொண்ணு சொல்லிச்சு. சரி என்னடி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நேரா வச்சிருந்தோம், நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போக கூடாது நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நேரா ஜிஹெச் போட்டிருக்கோம். எங்க புள்ள மேல எங்களுக்கு டவுட் இருக்கு, கெடுத்துதான் கொண்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு. ஜீவா மேல கெடுத்துதான், நம்ம பிள்ளை கெடுத்துதான் கொண்டிருப்பாங்க எங்க மேல நாங்க சந்தேகம் படுறோம். எங்களுக்கு வந்து எங்க பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், என் தம்பி விட்டு பிள்ளைக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஆமா என் பேரு அஞ்சல, ஆடூர், பிறந்தது வந்து ஆடூர், கீழத்த ஆடூர் சிவன் கோயில் பெரிய தெரு.
எங்க இன்னொரு பொண்ணு இருக்கு, 5 வயசு பொண்ணு இருக்கு. அந்த புள்ளி மேலே எங்களுக்கு டவுட் இருக்கு. ஏதாச்சும் கிடத்திருப்பாங்களா, அந்த புள்ள மேலே கை வச்சிருப்பாங்களா, எங்க மேல டவுட் இருக்கு. அந்த புள்ளையும் செக் பண்ணணும், செத்த புள்ள செக் பண்ணணும். என் தம்பி பொண்டாட்டி மேலே, அவங்களோட தம்பி மேலே, இன்னொருத்தன் கூட மேலே 3 பேருக்கு ஆயுள் தண்டை வச்சு உள்ள தூக்கி போடணும். எங்களுக்கு நியாயம் வேணும். இங்க இருக்கிறது எங்க அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா வீட்டு புள்ளியோ, எங்க அண்ணன் வீட்டு புள்ளியோ, நாங்க எல்லாருமே 25 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு நீதி வேணும். நாங்க அண்ணனுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்க அண்ணனுக்கு போய் கௌரவமா இருந்தா கௌரவமா நாங்க இருக்கிறோம். கூடமாற மொழியை நாங்க கௌரவமா வளர்க்குறோம். எங்க வீட்டு புள்ளி அவன் வந்து திருட்டு அடிச்சுட்டு போய் லேவ் பண்ணி கெடுத்து கொண்டிருக்கான். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு தீர்ப்பு வேணும். உயிர் நல்லாம் ரொம்ப காயமா இருக்கு, நெஞ்செல்லாம் கடிச்சிருக்கு. இதெல்லாம் காயமா இருக்கு, இங்கெல்லாம் காயமா இருக்கு, உதடெல்லாம் காயமா இருக்கு, சதை வந்து அப்படியே கொஞ்சம் பேந்து தொங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் காயமா இருக்கு. ஆமா, எங்களுக்கு நியாயம் வேணும். ஆமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.